Hi friends, welcome to my channel. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சாரீ கிளாத் வச்சு எப்படி அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 3 மீட்டர் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. பாட்டம் பீஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ச் தேவைப்படுதோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 லேயராக அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் பீஸோட லென்த் வந்து எனக்கு 14 இன்ச் வந்து தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா தையலுக்கு அரைஞ்சி சேர்த்து விட்டுருக்கேன். உங்களுக்கு பாட்டம் பீஸ் வந்து எவ்வளோ ஷோல்டர்லேருந்து ஹிப் வரையும் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வித்து வந்து நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தான் மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பீஸில் கழுத்தோட உயரம் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். ½ இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. கையிலே கூட நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். இப்போது ஷோல்டர் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு. அரை இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கணும். ஆம் ஹோலோட லென்த்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 12 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. மேலே இருக்கிறது தான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ், கீழே இருக்கிறது பேக் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நெக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸ்க்கு தான் நெக் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸில் ஒரு ½ இன்ச் வந்து உள்ளடக்கி மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லூஸ் வந்து கிடைக்காம இருக்கும். பேக் நெக் வித்தும் அதே 3.5 இன்ச்சு தான். பேக் நெக்கில் ஒரு சிம்பிள் டிசைன் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கீழே ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஒரு ரவுண்ட் டிசைனுக்காக நம்ம அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மேலே 3 இன்ச்சில் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. அந்த 5 இன்ச் மார்க் பண்ணதில் இப்போதைக்கு வெட்ட வேண்டாம். ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் தனியாக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாரீ கிளாத்தை வச்சு பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பீஸை அப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போது பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பிடிக்க போகிறோம். முதல்ல ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து ஒரு 3 இன்ச் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழேருந்து 3.5 இன்ச் வரையும் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்கோங்க. 2 சைடும் ஒரு ½ இன்ச் வந்து பிடிக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட சாரீ கிளாத் எடுத்துக்கோங்க. அது மேலே லைனிங் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் வந்து அதில் எப்படி பேக் பார்ட்டில் பிடிச்சோமோ அதே மாதிரி சேமாக இதுலேயும் பிடிச்சிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டரில் நான் பால் டிசைன் வைக்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹேண்டில் கீழே வந்து 1 இன்ச் வந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்கோங்க. நான் ஹேண்டோட எண்டில் அகலம் வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஆம்ஹோலோட லென்த் வந்து நான் 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். கையோட உயரம் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணலை. நீங்கள் கையோட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல்லேருந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி தான் நம்ம அந்த கர்வ் வந்து எடுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து எனக்கு சாரீ கிளாத் வந்து பத்தாமல் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் எடுத்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து நம்ம பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃப்ராக் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணணும். சாரீ கிளாத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எப்படி சாரியை ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 4 வந்து 8ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 8 லேயரை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 16 லேயர்ஸ் இருக்கும். இப்போது சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பார்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்டரு கீழே இருந்து தான் நமக்கு கிளாத் வந்து தேவைப்பட போகுது. சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரையும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு 40 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். மேலே பாட்டமில் 1.5 இன்ச்லேருந்து டேப்பை மார்க் பண்ணிவிட்டு அந்த பார்டருக்கு மேலே வரையும் க்ராஸாக டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண போடுறோம். கட் பண்ணும்போது பார்டர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கட் பண்ணுங்கள். பார்டர்லேருந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள்.
நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் தனித்தனியாக லேயர் இருக்கும். இதை நம்ம ஒன்றா ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் நம்ம 1/2 இன்ச் வரையும் வச்சு எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் ஃப்ராகை வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட்டுருங்க. இப்போ பாடி பார்ட் மேலே ஃப்ராகை வச்சு கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 3 இன்ச் வரையும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 3 இன்ச்சை வந்து நம்ம மறுபடியும் அந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அரை இன்ச்சாக எல்லா சைடும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ராக்கில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வராது. கரெக்டாக பாடி பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஃப்ராகுக்கு லைனிங் கிளாத் கொடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு எவ்வளோ ஹிப் சைஸ் வேணுங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாடி பார்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாடி பார்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் வரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சடிக்கிறதுக்காக தையலுக்கு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கீழே வரையும் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு லைனிங் கிளாத்தையும் 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ராக் மாதிரி. இந்த சின்ன பார்டர் பீஸை நம்ம பெல்ட் பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நான் ஸ்டிச் பண்ண ஃப்ராக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாய்.